காவேரி வந்து காம்படிஷனில் வந்து நம்ம கலந்துக்கலாம் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், நான் உன்னை ஒய்ஃபாகவே ஏற்றுக்கல, அது எப்படி நான் வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிவிட்டு உன் கூட ஜோடியாக வந்து நான் நிற்பேன் நினைக்கிறியா? எனக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. இந்த 5,00,000 வச்சு எனக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அதனால் நான் வரப்போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணால் பணம் தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு தேவை, என் கடனை தீர்க்கறதுக்கு எனக்கு வந்து காசு வேணும், அதனால நான் இதில் கலந்துக்கினேன். அவனை அப்போ நீ கலந்துக்கோ, என்ன இதுக்கு கூப்பிட்ற? இங்கே பாருங்கள், 2 பேர் ஜோடியாக கலந்துக்கினா தான் பிரச்சனை தீரும், அப்போ தான் சேர்த்துப்பாங்க. இங்கே பார் காவேரி, உன் இஷ்டத்துக்குலாம் நான் ஆட முடியாது, புரியுதா? நான் வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த சூழ்நிலை மகாவும் வந்து சூர்யா கிட்டே பேசுகிறாங்க. அதனால் சூர்யா வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதனால் மகாவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை 2 தாத்தாவும் நாங்கள் உதவி பண்ணுறோம், கண்டிப்பாக வந்து நாங்கள் பேசி புரிய வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விஜய் கிட்டே போய்ட்டு அவங்க தாத்தா வந்து பேசுகிறாரு. இந்த மாதிரி காவேரி சொன்னது கேளுப்பா, காவேரி நீ வந்து ஜோடியாக இதில் கலந்துக்கணும் விஜய், அதுதான் என்னோட ஆசை, சொன்னால் கேளுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விஜய் வந்து ரொம்ப கோவமாக பேசிடுறாரு. என்ன தாத்தா உங்கள் மனசில் நினச்சிட்டு இருக்கீங்க? எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லி என்னை பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. கொடைக்கானல் போக சொன்னீங்க, நான் போனேன், இங்கே ரெசார்ட்க்கு வர சொன்னீங்க, வந்தேன், இது இல்லாமல் என்னோடய வேலை எல்லாமே கெட்டு போச்சு, அது பத்தாதுன்னு இப்போ காவேரி கூட சேர்ந்து நான் அந்த இதில் வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலந்துக்கணும் அந்த காம்படிஷனில் அப்படின்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது நீங்கள் பண்ணுறது? எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீங்கள் என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க என்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாரு. அதனால் தாத்தா வந்து மனசு வேதனைப்பட்டு வந்துடுறாரு. இதை பார்க்குற காவேரி செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? என்கிட்ட கோபம்னா என்கிட்ட காட்டுங்க, ஏங்க தாத்தா கிட்ட காட்டுறீங்க? அவர் உங்களை என்ன தாங்க பண்ணார்? அவர் உங்களை வந்து எப்படிலாம் பார்த்துக்கிறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறாரு, அதுக்காக இப்படிலாம் பண்ணுவீங்க. நீங்கள் ஒன்றும் காம்படிஷனை கலந்துக்கவே வேணாம், ஆனால் தயவுசெய்து தாத்தா மனசை கஷ்டப்படுத்தாதீங்க, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நீ தாத்தா பற்றி பேசுகிறியா? ஆமாங்க, நான் தான் பேசுகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ வரைக்கும் உங்களுக்கு வந்து நான் அக்ரிமெண்ட் வந்து பொண்டாட்டியாக இருக்கலாம், ஆனால் தாத்தா மேலே உண்மையான அன்பு தான் வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் அவர்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், புரியுதா? தாத்தாவும் என் மேலே அக்கறையாக தான் இருக்கார். அப்படிப்பட்ட மனுஷனை உங்கள் விஷயத்துக்கு வாய்க்கு வந்து பேசுவீங்க, நான் பார்த்து சும்மா இருப்பேனா? இங்கே பாருங்கள், உங்களுக்கு கலந்துக்க முடியல, அவ்வளோ தானே, சரி நீங்கள் கலந்துக்க வேணாம், ஆனால் அதுக்காக வந்து தாத்தாவில் எதாவது பேசுவீங்க, அப்புறம் நான் இந்த காவேரி என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே வந்து யோசிக்கிறாரு விஜய், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு அப்புறம் தாத்தா கிட்டே போய் பேசுகிறாரு. சாரி தாத்தான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. பரவாயில்ல விஜய் அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நான் ரொம்ப ஓவராக பேசிட்டேன், நான் பேசுனது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் தாத்தா, நான் ஏன் உங்களை பேசணும், நீங்கள் நல்லது தானே சொல்கிறீங்க? இல்லைப்பா, நீ காவேரி விரும்பி தானேப்பா கல்யாணம் பண்ணிக்கினேன், அப்புறம் ஏன்ப்பா அவ கூட வந்து நீ கலந்துக்க மாட்டேங்கிற? ஆமாம் தாத்தா, கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாருங்கள் தாத்தா, கண்டிப்பாக உங்களுக்காக நான் இதில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா நீ கலந்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு. உடனே வந்து காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து சொல்கிறாரு, காவேரி பிளான் சக்ஸஸ், கண்டிப்பாக வந்து நீயும் அவனும் கலந்துக்க போகிறீங்க பாரு, என் பேரன் என் பேச்சை கண்டிப்பாக மதிப்பாக நான் சொன்னேன் இல்லைன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க காவேரி.